நீ எங்கே என் நண்பே மீண்டும் 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 நீதான் இங்கே வேண்டும் காலிலே படம் கட்ட குடிய கெடு பெற்று உரைப்பார்களே அம்மா. ஒரு பெண்ணாக பிறந்தனுடைய வாழ்வில் எது நடக்க கூடாதோ இந்த பாவினுடைய வாழ்வில் அது நடந்து விட்டது அம்மா. பெண்ணாக பிறந்தவள் காலமெல்லாம் தொட்டு தாலி கட்டிய கணவனோடு சந்தோஷமா வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் அம்மா. தொட்டு தாலி கட்டிய கணவனே இனி என் முகத்திலே விழிக்க வேண்டாம் என்று எடுத்து உரைத்து விட்டார் அடி அம்மா. நான் அவரை பிரிந்து எப்படி வாழ்வது அம்மா? என்னிடம் பேசாதீங்க, என்கிட்ட வராதீங்க. எதற்காக கண்ணே என் மீது இப்பேற்பட்ட கோபம்? எனக்கு கோபம் இருக்காதா அத்தா? எனக்கு நான் யார் தவறு செய்து ஏன் எதற்காக என் மீது இப்பேற்பட்ட கோபம்? நான் யாருங்க? நீ
நீங்க தொட்டு தாலி கட்டிய மனைவிங்க, உன்னுடைய மனைவிங்க, உன் தம்பிதான் திருடன் என்று ஒரு வார்த்தை தானே நான் உரைத்து, அதற்கு அவனை அடிக்காமல் என்னை எதற்காக அடிக்க வேண்டும் அத்தா? குணவதி, தவறு செய்து விட்டாயே அம்மா, நீ தவறு செய்து விட்டாயே கண்ணி. உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்த எத்தனையோ ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டது. என்னோடு வாழ்ந்த காலங்களில் என்னை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு நான் இல்லாத நேரத்தில் அரண்மனையில் என்ன நடந்திருக்கும் என்று உண்மை ரகசியம் நன்றாகவே தெரியும் கண்ணி. தவறு செய்தவன் முகத்தை பார்க்கும் போது இவன் தான் தவறு செய்து விட்டான் என்று கண்டுபிடிக்கக்கூடியவன் கண்ணி. நான் ஒரு நாட்டு அரசன், எனக்கு தெரியாதா? நான் இல்லாத நேரத்தில் என் தம்பிதார் இப்படிப்பட்ட தவறை செய்தான் என்று நன்றாகவே தெரியும். என்னங்க அப்படி தெரிஞ்சிருந்தா அவனை அடிக்காமல் என்னை எதற்காக அடிக்க வேண்டும்? இங்குதான் சிந்திக்க வேண்டும் கண்ணி. நாட்டு மக்களுக்கும் முன்பதாக சபையில் நாரே என் தம்பி திருடன் என்று சொல்லிவிட்டால் அதை கேட்டு அவன் உள்ளம் தாங்குமா? எவ்வளவு வேதனை அடையவா? அண்ணனே திருடன் கல்வன் என்று சொல்லிவிட்டாரே என்றதை கேட்டு எங்கேயாவது சென்று உயிரை மாய்த்துக் கொண்டால் நம்மால் உயிர் வாழ முடியுமா? அப்படி சொல்லாதீங்க. நாம் இருவர் உயிர் வாழ்வதே அவனுக்காக தானே அத்தா? அவனுக்காகத்தான் கண்ணி. சபையின் முன்னால் என் தம்பி நல்லவனாகவும் உன்னை குற்றவாளி என்று நிரூபித்து விட்டேன். நான் செய்து தவறா சொல்பார்? என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. உங்களை புரிந்து கொள்ளாமல் தவறா நினைத்து விட்டேன் அத்தா. மீண்டும் தவறு செய்கிறாய். கணவன் மனைவிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டார். காலம் முழுவதும் மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டுதான் கண்ணி இருக்க வேண்டும். அதையெல்லாம் விடு, மறப்போம், மன்னிப்போம், விடு கண்ணி. இருந்தாலும் இங்குதான் ஒரு சந்தேகம் உள்ளத்திலே தோன்றது. என்னங்க? சிறிது நாட்களாகவே அவன் போக்கே சரியில்லை. ஆமாங்க, அவன் பாதையிலே நிறைய மாற்றங்கள் தெரிகிறது. இதெல்லாம் காரணம் என்னவென்று ஒன்றும் புரியவில்லை. நாளைக்கு நாளும் மாறிக்கொண்டே போகிறாங்க. என்னவென்று தெரியும்? ஆமாங்க, இத பாருங்க, நாம் இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். உன்னுடைய தம்பி வருவது போல் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நலமோடு வாழ வேண்டும் தம்பி, நீ நலமோடு வாழ வேண்டும். வீடானா காலம் வாழ போறான்னு அர்த்தம் தெரியல. அண்ணா நீங்கள் அமருங்கள். அண்ணா நீங்கள் என்றால் என் பாதங்கள் வலிக்கிறதா? நில்லுங்க, அமருங்க. வாடுங்க. ஏங்க என் தம்பி வந்திருக்கிறான், ஓரம் போய் எதிரியா? உன்னுடைய தம்பி உங்களதான் அடைத்தாரு, என்னை அடைத்தாரு. பைத்தியக்கார பெண்ணி, என்னை உன்னை என்று பிரித்து பேசுவதாக இந்த உலகம், நான் நீ என்று பேசுவதாக இந்த வாழ்க்கை, நாம் என்று சொல்வதானே வாழ்க்கை. கூடி வந்தால் கோடி நன்மை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்க மறந்து விட்டாயா குணவதி? ஆமா, எந்த நேரம் பார்த்தாலும் பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கணும் உனக்கு. சரி, ஆம்பளை கூட அப்படிதான், பொண்டாட்டி இப்படி அப்படி போக கூடாது, எங்கடி போற கேட்பாங்க. அது போலதானே இருக்குது. குணவதி, தவறாக நினைக்காது கண்ணி. அப்படி நினைக்கும் ஆண்கள்லாம் தன்னுடைய மனைவி எப்படி நினைக்கிறார்கள் தெரியுமா? தாய்க்கு பின் தாரம் என்று உரைத்திருக்கிறார்கள். என்னை தாரமாக கருதவில்லை, என் தாயா கருதுகிறேன். புரிந்து கொள்ளவில்லையே மீண்டும் என்னை தவறாக நினைக்காது தம்பி. அண்ணா, என்னை தேடி மனதில் ஒரு சந்தேகம். ஒரு சந்தேகம். என்னை தேடி வந்த காரணம் சந்தேகமா? ஆமா. என்னப்பா சந்தேகம்? என் மனதில் நீண்ட நாட்களாக சந்தேகம் முறைத்து என்ன தெரியுமா? இந்நாட்டு அரசாட்சி செய்வது யார்? நான் தான். உங்களுக்கு முன்னதாக நம்முடைய தந்தை, அவருக்கு முன்னதாக அவருடைய தந்தை, அப்படி வாழியாக அரசாட்சி செய்து வருகிறீர்கள். மறுப்பில்லையே. இருந்த பொழுதிலும் அண்ணா, நாம் தந்தைக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? இருவர் பிறந்திருக்கிறோம். நாம் இருவர் தானே. அப்படி பொழுது இந்த நாட்டில் எந்த அளவிற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவிற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா அண்ணா? இல்லை என்று சொல்ல முடியுமா? அதே உரிமை உனக்கும் உண்டு தம்பி, எனக்கு உண்டு அல்லவா? ஆமாம். ஆகினால அண்ணா, இந்த நாட்டுல சரி பாதி சொத்தை எனக்கு பகிர்ந்து கொடுங்க. எனக்கு தெரியும் பேசுகிறார். நீ சின்னம் சிறியவன் அப்பா, நாட்டை பற்றி ஒண்ணுமே தெரியாது. என் ஆட்சியில் என்ன குறை கண்டு விட்டாய்? நாடு வேண்டும் என்று கேட்கிறாய். இது மாபெரும் தவறு, தவறான எண்ணம், தவறான போக்கு. அண்ணா, நீங்கள் 1000 முறை எடுத்து உரைத்தாலும் சரி, ஏன் சொத்தை எனக்கு பகிர்ந்து கொடுங்க. குணவதி, டேய் ஜனதாக, நீ ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? டேய் இத பாருடா, நாடாள பிரிந்து அண்ணன் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று உரைப்பது முறைதான். எங்களுக்கு பிறகு நீ தானே இந்த நாட்டை ஆள போகிறானே. இந்த அண்ணனுடைய வார்த்தை கேளடா. நான் உலகத்தில் அவனுக்கு பாசமே இல்லைங்க, அத்தனை வேசங்க. குணவதி, தவறாக நினைக்காது கண்ணி. இனிமேல் சபையில் பேச்சு கிடமே கிடையாது. இந்த உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு மனிதனும் பதவி ஆசையும் பண ஆசையும் எப்போது உள்ளத்தில் தோன்றிவிட்டதும் அவன் ஓயவும் மாட்டான், உறங்கவும் மாட்டான். என் தந்தைக்கு பதவி ஆசை மோகம் வந்துவிட்டது, மாற்ற முடியாது. பொறுமை தேவைக்கும் தம்பி. அண்ணா, இந்த நாடுதானே வேண்டும். உண்மைதான், நாடு வேண்டுடா. என் உயிரை கேள்.
உன் காலடியை அர்ப்பணித்து விடுகிறேன். அண்ணா உன் உயிரெல்லாம் வேணாண்ணா, என் நாட்டுல சரிபாதி கொடுங்க, எனக்கு அது போதும். ச்சே, என் தம்பியாரி நாட்டை பிரிப்பதா? நாட்டை பிரிக்கவே கூடாது. நாட்டை பிரித்து விட்டால் நாட்டு மக்கள்லாம் ஏளனமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் தம்பி. அதனால் நாட்டை எக்காலத்து மட்டும் பிரிக்கவே கூடாது. அண்ணன் நான் ஆண்டார், தம்பி நீ ஆண்டார், இரண்டுமே ஒன்றுதானடா. இந்த நாட்டை நீயே வைத்துக்கொள். அப்படியே ஆகட்டும்ண்ணா. முழுமையாக உங்களுக்கு விருப்பப்படியே செய்கிறீங்களா? ஏண்டங்க, சொல்வதை கேளுங்க. சுமதி, பத்திரை பெண்ணுக்கு எதிர்த்து பேசாதிருப்பதற்காக அழைக்கிறேன். வாயை மூடிடுங்க. டேய், யாருக்கு? கம்னராமானி அது மாலை வாடா இங்க. தா சாமி அவசகரத்துக்கு பிறந்தவனே. மாலை கடைகளுங்க முள்தோப்புல இருந்தா தானா அதுக்காக இப்படியா? என் கடமையே முடிந்து விட்டது. இனிமேல் சிறப்போடு நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் அரசாட்சி புரிய வேண்டும். நான் பார்த்துக் கொள்கிறேன். அதுதான் எனக்கு ஆசை. இருந்தாலும் நாங்கள் சென்று ஓய்வு பெறுகிறோம். ஆகட்டும். நம்மளை வச்சாண்ட ஆப்பு